மராத்வாடாவின் தலித் சமையலறை இந்த புத்தகத்துல ஆசிரியருடைய அம்மா வந்து சமையலுக்கு தேவையான 3 விஷயங்கள்னு சொல்லுவாங்களாம். ஒன்று வந்து எஸ்டிமேட்ஸ், அதாவது உப்பு தேவையான அளவு, வெங்காயம் வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க, கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. ஸோ அந்த எஸ்டிமேட்ஸ் எல்லாமே வந்து சமையல் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கைக்கு வந்துடும். இப்போ நிறைய பேர் இந்த குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப உப்பு தேவையான அளவு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்போம் இல்லைங்களா? ஸோ அந்த தேவையான அளவு தான் அதோடைய சூட்சுமமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் அவங்க சொல்றது ஜக்லரி அப்படிங்கிற விஷயம். இப்போ நம்ம வீடுகளிலே பார்த்துருப்போம், அம்மா அடுப்பில் ஒரு ஐட்டமாக சமைச்சு இறக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளே சமைக்கிறதா இருந்தாலும் 3 அடுப்பு இருந்ததுல அதில் 2 அடுப்பை வந்து கேஷுவலாகவே யூஸ் பண்ணுவோம். ஒன்றில் வந்து பருப்பு வெந்துட்டு இருக்கும், இன்னொன்றில் காய்கறி வதக்கிட்டு இருப்போம். ஆனால் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணணும். 3வது விஷயம் வந்து ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து வேலை முடிச்சு அப்படியே களைப்பா அப்படியே டயர்டாக அப்படியே ஏதாச்சும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றப்ப வீட்டில் வந்து கிச்சனில் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த மனமே வந்து அந்த நாளுடைய டயர்ட்னஸை மொத்தமாக போக்கணும் இல்லையா? இந்த மாதிரி வீடுகள்லாம் வந்து இந்த பிள்ளைங்கிட்ட கோச்சிக்கிட்டே ஏதோ சண்டை நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து இந்த பிள்ளைக்கு ஃபேவரட்டான அந்த தயிர் சாதம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வறுத்துட்டு இருப்பாங்க கிச்சனில். கோவத்தை அன்பா மாத்துறது, ஒரு சூழ்நிலையை வந்து கொஞ்சம் இலகுவாக்குறது, இந்த மாதிரி சக்திகள் எல்லாமே வந்து சமையலுக்கு உண்டு அப்படின்னு எழுத்தாளருடைய அம்மா சொல்லியிருக்காங்க. இதான் அந்த புக்குடைய ப்ரிஃபேஸ்லேயே அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. சரி, ஏன் மராத்வாடாவில் இருக்க தலித் கிச்சன்களை பற்றி நம்ம பேசணும்னா, உணவு அப்படிங்கிறது நம்ம தட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. முன்னாடி காலகட்டங்களில் வந்து இந்த கஞ்சி குடிச்சேன் கூழு குடிச்சேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உணவாக மாறுற அளவுக்கு போயிருச்சு. நிறைய பணக்காரங்க வீட்டில் அதை வந்து லைக் ஒரு ஷாலாட்ஸ் யூஸ் பண்ணுறோம், பிக்கிள்ஸ், அதாவது சின்ன வெங்காயமும் ஊறுகாயம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஸ்டைலாக மாற்றி ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து அது ரொம்ப பரவலாயிடுச்சு. ஆனால் அந்த உணவுடைய வரலாறு என்ன, அந்த உணவு எளிமையாக எப்படி செய்யப்பட்டது, அது எளிமையாக செய்யப்பட்டதுடைய ருசியும் வந்து ரொம்பவே மிகுந்ததாக இருந்தது. அந்த வரலாறுலாம் நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? ஏன் இந்த மாதிரி மக்களுடைய உணவு வரலாறு கம்ப்ளீட்டாக மறைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே இருக்கிற அந்த மேல்தட்டு மக்கள் மேட்டிமையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான உணவுகளை மட்டுமே நம்ம ஏன் காட்டுறோம் அப்படிங்கிறத எழுத்தாளருடைய ஆதங்கமாக இருந்திருக்கு. இனிஷியலி அவர் வந்து 5 வகையான உணவு சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முதல் வகை வந்து கம்ப்ளீட் வெஜிடேரியன். மண்ணுக்கடியில் வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுங்களை வந்து மண்ணுக்கடியிலேருந்து எடுக்கிறதே வந்து ஒரு வயலன்ஸ் தான். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஐட்டங்களை வருஷம் நெடுகிலுமே சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மேலை நாடுகள்லேருந்து கொண்டுட்டு வரப்பட்ட சப்ஸ்டிடியூட்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. 2வது வகை வந்து வெஜிடேரியன்ஸ், அதாவது இந்த முன்னாடி வகையில் நான் சொன்னேன் இல்லைங்களா, சில விஷயங்கள்லாம் சேர்க்க மாட்டாங்கன்ட்டு. இவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் சேர்க்க மாட்டாங்க, மற்ற நாட்களில் வந்து எடுத்துப்பாங்க. 3வது வகை வந்து மிக்சட் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க. இவங்க வெஜிடேரியனில் இருக்க எல்லாமே சாப்பிடுவாங்க, ப்ளஸ் எக்ஸும் வந்து சேர்ந்து எடுத்துப்பாங்க. சில சமயங்களில் மீட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையும் சேர்த்து எடுத்துப்பாங்க. 4வது வகை வந்து நான் வெஜிடேரியன். இவங்க வந்து எப்படின்னா ஒரு மாசத்திலேயோ இல்லை ஒரு வருஷத்துலையோ குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்கும்ல, ஒரு விரத நாட்களோ தொடர்ச்சியாக வந்து நான்வெஜ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சில நாட்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த நாட்களில் மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, மற்றபடி வருஷம் நெடுகிலுமே வந்து சாப்பிடுவாங்க. 5வது வகை தான் ரொம்ப முக்கியமான வகை, கல்ச்சர் கம்ப்ளைண்ட் நான் வெஜிடேரியன்ஸ். அதாவது இவங்களுக்கு வந்து டேபு அப்படின்னு எதுவுமே இருக்காது. அதாவது சில பறவைகளை சாப்பிடக்கூடாது, சில விலங்குகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க வந்து எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. எல்லா வகையான உணவுகளுமே வந்து இவங்களுக்கு உணவுகள் தான். இவங்க வந்து அந்த வயலன்ஸாக நான் வயலன்ஸாக சுத்தம் அந்த சாஃப்டாக சாப்பிட்டா இப்படி இருக்கும் அப்படியெல்லாம் யோசிக்கிற ஆளுங்க கிடையாது. கிடைக்கிற உணவுகளை வந்து மகிழ்ச்சியோட சாப்பிட்றவங்க. இப்போ உணவுக்கும் மேட்டிமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பணக்கார வீடுகள்ல இருந்து ஏழைகளுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிற மிச்ச மீதி உணவுகளையோ இல்லை கெட்டு போகிற நிலையில் இருக்கிற உணவுகளையோ தான் தூக்கி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி உணவுகளுடைய ஒரிஜினல் டேஸ்ட், சமைச்ச உடனே சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த டேஸ்ட் வந்து இவங்களை இந்த வாங்கிக்கிறவங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. அதே மாதிரி இந்த கெட்டு போகிற நிலையில் இருக்கிற பொருட்கள் அப்படின்னு வர்றப்ப இது இப்போ 2 நாள் முடிஞ்சு அது தீந்து போயிடும், 2 நாள் நம்ம வீட்டில் சாப்பிட முடியாது, யாருக்காச்சும் கொடுத்துருவோம், அந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கிறவங்க தான். தயிர், மோர் அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்ம சாப்பிட முடியாது, ரொம்ப புளிச்சிருச்சு, அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் தூக்கி கொடுக்குறாங்க. அப்படி கிடைக்கிற அந்த உணவுகளை வச்சு அந்த வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கீழே இருக்கிற இடத்த சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் வந்து 3-4 நாள் மகிழ்ச்சியாகவே சாப்பிட்டுப்பாங்களாம். ஒரு தயிர், மோர் அதில் இருந்தாலும் ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் இருக்கான். இந்த புத்தகம் நடிகளுமே வந்து அங்கங்கே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய டிஷ்ஷஸ் வித் கம்ப்ளீட் ரெசிபி சொல்லியிருந்தாங்க. சில இந்த சமைக்கிற சீக்கிரட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ உதாரணமாக வந்து வெந்தயக்கீரை அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது, நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். வெந்தயக்கீரை வந்து நம்ம எவ்வளோ வெந்தயக்கீரை போட்டாலும் அளவு வந்து நிச்சயம் கம்மியாயிரும். கணிசத்துக்காக வந்து கூட்டு வைக்கிறப்ப வீடுகளில் பருப்பு போடுறது வழக்கம், பாசி பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவாங்க. ஆனால் அந்த வெந்தயக்கீரையை வந்து இப்போ கத்தியில் அருவாமனையில் தான் பெரும்பாலான வீடுகளில் வந்து வெட்டுவோம். அதை கையில் உதுத்து விட்டுட்டு அதை வெட்டுறப்ப எப்படியும் கத்தி யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெந்தயக்கீரையை வந்து நைஃப் வச்சு வெட்டுனா, அதாவது ஏதாவது ஒரு மெட்டல் அது மேலே பட்டாலே அதோடைய
கசப்புத்தன்மை வந்து மிகுந்து போயிடும். அதனால பெண்கள்லாம் வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப மொத்தத்தையுமே கையிலே தான் செய்வாங்க. ஏன்னா இந்த வெந்தயக்கீரை வந்து சமைக்கிறப்ப நிச்சயம் பத்தாமல் போயிடும். ஸோ வீட்டில் வந்து எத்தனை ஆளுங்க இருக்காங்களோ அத்தனை ஆளுங்களுக்கும் சமைக்க வேண்டியது அந்த பெண்களுடைய அது அவங்களுடைய ஒரு டியூட்டி மாதிரி. இப்போ ஒருத்தவங்க எல்லாம் முன்னாடி சாப்பிட உட்காந்துருக்கிறப்ப இந்த ஐட்டம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த ஐட்டம் இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக அதை அவங்க நினச்சிப்பாங்க. அதே மாதிரியே வந்து வெண்டைக்காயும் வந்து நல்லா போட்டு நல்லா சுருளை எண்ணெயில் உதக்கிறப்ப தான் அதோடைய வழவழப்பு தன்மை போகும். ஆனால் அதுவும் வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாயிரும். இந்த வெண்டைக்காய் வெந்தயக்கீரைலாம் வந்து தண்ணியை கலக்க முடியாது. ஏன்னா அவங்க பருப்பு அந்த மாதிரி செய்கிறப்ப குவான்டிட்டி கம்மியாயிருச்சுன்னா தண்ணியை கலக்கி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களாம். அளவு கம்மியாக இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த அப்படி சமைக்கிற பெண்களுக்கு வந்து இது வந்து கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணணும், இந்த பருப்பை இதுக்கு யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாதான். இது பருப்பு இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வீட்லேயும் வேலை பார்க்கணும், வெளியேயும் வேலை பார்க்கணும். அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து சமைச்சிட்டு மட்டும் தான் இருக்கும். அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீயும் வெளியே போய் உழைக்கணும், நானும் வெளியே போய் உழைக்கணும், அப்போ தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை. இப்போ உணவு விஷயத்தில் வந்து இந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டுட்டு வர்றப்ப குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிட்றவங்க ரொம்ப சாத்வீகமாக இருப்பாங்க, பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. மற்ற உணவுகளை சாப்பிட்றவங்களுக்குலாம் அவ்வளோவா அறிவு இருக்காது, மூர்க்க குணம் மிகுந்து இருக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக சொல்லப்பட்டுட்டு வர ஒரு உண்மை. அப்படின்னும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் ஏன் அவ்வளோ தூரம் யோசிக்கணும், அவ்வளோ தூரம் எங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கே இல்லை. ஏன்னா எங்ககிட்ட இருக்கிறத வச்சு தான் நாங்கள் சாப்பிட முடியும். இப்போ நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி சாஃப்டாக சாப்பிட்டா சாத்வீகமாக இருப்பீங்க, உங்களுக்கு பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து எங்களுக்கு அந்த மாதிரி உணவுகள் இல்லைன்றப்ப நீங்கள் கொடுத்து உதவி இருக்கலாம்ல. இது வந்து அந்த அவங்க வீட்டில் வந்து ஒரு வறுமை ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருக்கிறவங்க, அவங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சு என்ன முடியுதோ அதை பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி கஷ்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்கள் சாத்வீக உணவு, அறிவுசார் உணவுலாம் பேசுனீங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியும்? ப்ளஸ் எங்கள் சாப்பாட்டில் வந்து அப்படி குறை இருக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கதுலேருந்தும் படித்து போய் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க அப்பெல்லாம் இருந்திருக்காங்க. உதாரணமாக வந்து எழுத்தாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலை நாடுகள்லாம் வந்து அவங்க நான்வெஜ் எல்லாம் கேஷுவலாகவே சாப்பிடுவாங்க. எனி ஐட்டம் அவங்க அந்த அளவுக்கு யோசிச்சு அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி மேலை நாடுகளில் வந்து கேஷுவலாக சாப்பிட்றப்ப அங்கே வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அறிவுசார் நிலையங்கள் நிறைய இருக்குது, டெக்னாலஜி அங்கே நிறைய டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி சாஃப்டாக மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு அறிவு இருக்கும், அதெல்லாம் பண்ணுவாங்கன்னா அவங்களாம் எப்படி அதை பண்ண முடியுது? ஏன் வந்து இந்த உணவு அப்படிங்கிற விஷயத்த ஏன் இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான ஒரு பொருளை ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு லாஜிக் இருக்குல்ல, உன் தட்டை மட்டும் பார்த்து சாப்பிடு, பக்கத்து தட்டில் என்ன இருக்குன்னு நீ டிக்டேட் பண்ணாத அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்கவுங்க அதை தான் சாப்பிட முடியும். இந்த கான்செப்ட்ஸ் இந்த புத்தகம் நடிகளையுமே நல்லா அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ரேரான ஃபுட் ஐட்டம்ஸை வந்து டேமரின், நம்ம புளி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த புளிக்கு வந்து ஒரு பூ இருக்கும், அந்த பூலேருந்து வந்து ஒரு டிஷ் எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப புதிய தகவலாக இருந்தது. அடுத்தபடியே இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுப்போமே, வரதட்சணையா வந்து பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சில கம்யூனிட்டிஸில் கொஞ்சம் அரிசியை கொடுப்பாங்களாம். இவங்க வந்து இப்போ 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னா உட்காந்து பேசி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கல்யாண நாள் நெருங்க தான் யார்கிட்ட இருந்தாவது இந்த மாதிரி உங்கள் வண்டியை கொடுங்க, நாங்கள் வந்து போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் எல்லாருமே சேர்ந்து வந்து உதவி தான் ஒரு திருமணத்தை வந்து நடத்துவாங்க. இந்த போஸ்ட் அனுப்புறது எல்லாம் அந்த அளவுக்கு வளராத ஒரு காலகட்டத்தில் வீட்டில் இருந்து வந்து ஒரு மெசஞ்சரே போயிட்டு அந்த மாதிரி எல்லா சொந்தக்காரங்களுக்கும் வந்து சொல்லிட்டு வருவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து போய் தனியாக அழைக்கணும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கே தெரியும், எல்லாம் சாதாரணமாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும், அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த ஒரு விஷயம் வந்து படிக்கிறப்ப அவ்வளோ அருமையாக இருந்தது. ஏன்னா நிறைய குடும்பங்களில் பெரிய பெரிய பிரளயமே நடக்கும். எப்படி என்னைய கூப்பிடாம போச்சு, எப்படி பத்திரிக்கையில் என் பேரை கடைசியாக போடலாம், இது எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு நாங்களாம் ஒன்றா இருப்போம், இது எங்கள் வீட்டு விஷயம். அதாவது எல்லார் வீட்டு கல்யாணத்தையும் வந்து அவங்க வீட்டு விசேஷமாக எடுத்து நடத்துவாங்க. இப்போ வந்து மெசஞ்சராலையும் போய் தகவல் சொல்ல முடியலை அப்படின்னா தான் வந்து இந்த கடுதாசி அனுப்புறது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இந்த உறவு வந்து பேசி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பூரன் புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டை வந்து கொடுப்பாங்க, அதை சாப்பிடுவாங்க. காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு இருக்கு, அதாவது ஒரு பஃபலோவை வந்து பலி கொடுக்குற சடங்கு. அந்த சடங்கை வந்து எப்படி பண்றாங்க, அதுக்கு எப்படி ஒரு பஃபலோவை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஏன் அந்த பலியை முதல்ல அவங்க கொடுக்குறாங்க, இது வந்து ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் தான். உயிர் பலி வந்து கொடுக்கலாம்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. நிறைய உயிர் பலி விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தில் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏன்னா வந்து நிறைய பகுதிகளில் வந்துட்டு ஆடு பிரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஒரு உயிர் பலி கொடுப்பாங்க, அதை கொன்னுட்டு அந்த குட்டியை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக அலசியிருப்பாங்க. பட் இந்த உயிர் பலி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ வரைக்குமே இதுக்கு வந்து கருத்துக்களும் இருக்குது, மாற்று கருத்துக்களும் இருக்குது. ஸோ அந்த ஒரு கான்செப்டை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நமக்கான இடம் அப்படிங்கிறது நம்ம கஷ்ட காலத்தில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி வந்து 1972 ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த பஞ்சத்தை வந்து இந்த உயர்குடியில் இருக்கிறவங்க, கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கிறவங்கலாம் ஓகே
லைட்டா கஷ்டப்பட்டாங்க அவங்க. ஏன்னா, அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள வந்து அப்ப பண்ணி சாப்பிட முடியல அப்படிங்கிறது அவங்களுடைய கஷ்டமாவே இருந்தது. அதுக்கு கீழ இருக்கிறவங்க ஏதோ பண்ணி சாப்பாட வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கும் கீழ இருக்கிறவங்க உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு உணவ குடுக்கறதுக்கு யாருமே முன்வரவும் இல்ல. அப்ப அவங்க இருக்கிற விஷயங்கள வச்சு தான் வந்து உணவுகள சமைச்சு சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி சமைக்கப்பட்ட நெறைய உணவுகள் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து நிலைச்சு நிக்குது. அதாவது இன்னைக்கு வந்து நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் அந்த ஃப்ளேவர்க்காக நெறைய விஷயங்கள சேர்த்து போட்டு சமைச்சு ஒரு டிஷ்ஷ கொண்டுட்டு வர்றோம். ஆனா வந்து ஒண்ணுமே சேர்க்காம ஒரு டிஷ்ஷ வந்து சிம்பிளா சாப்பிடுறப்ப அதுலயும் எங்களுக்கு ஒரு ருசி இருந்தது. நாங்க அப்படியும் வந்து பண்ணோம். ஏன்னா இப்ப நமக்கு அந்த உதாரணமா வந்து கஞ்சியே எடுத்துக்கிட்டாலுமே வந்து இன்னைக்கு கஞ்சிக்கு வந்து ஆக்சுவலி நெறைய விதமா மாறிருச்சது. இந்த சாதாரண அரிசி இதுலேருந்து தண்ணி அப்படின்றதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அதில் கொஞ்சம் சத்து மாவுலாம் நிறைய பேர் கலக்குறாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் கலக்குறாங்க. இப்போ சாதாரண ஒரு உணவா இருக்கிறது எப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயம். அந்த அளவுக்கு ஒரு டிரான்சிஷன் வந்து ரொம்ப பெருசா நடக்குது. ஆனா இதோடைய விதையெல்லாம் வந்து அப்படி கஷ்ட காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையுமே வந்து அழுத்தமா சொல்லியிருப்பாங்க. மறைக்கப்பட்ட உணவுகள், இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து ஏன் நமக்கு தெரிய வர மாட்டேங்குது? ஏன் இந்த விஷயங்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டே இருக்கு? அந்த விஷயங்கள பத்தி நம்ம நிறைய பேசணும். இந்த தலித் உணவுகள் வந்து அது ஒரு தீண்டத்தகாத உணவோ, இல்ல வந்து பார்த்த உடனே முகம் சுழிக்கிற மாதிரி உணவோ எல்லாம் நிச்சயமா கிடையாது. அதுவும் வந்து ரொம்ப நல்ல உணவு தான். இன்ஃபேக்ட் அந்த உணவுல கிடைச்ச நிறைய சத்துக்கள் தான் இன்னைக்கு வந்து அந்த உணவுகள் பயங்கரமா மாடிஃபை ஆகிறதுக்கான அடித்தளமா இருந்திருக்கு அப்படின்னும், அந்த வீட்டில் இருந்த பெண்கள் ஃபேஸ் பண்ண நிறைய கஷ்டங்கள், ஆண்கள் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள், இந்த சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தாண்டி சர்வைவலுக்கான ஒரு முக்கிய ஆயுதமா எப்படி மாறுச்சு, ஒரு அரசியல் களமா எப்படி இது பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது இந்த புத்தகம் நடிகளுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா உணவுகளும் அதோட அசோசியேட் பண்ணிக்கப்படுற ஃபீலிங்ஸும் அப்படின்னு பேசுறப்ப, இப்போ வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னா சாப்பிடலாமே, ரொம்ப ஹெல்தி, வெரி நியூட்ரிஷியஸ், எல்லாருமே வந்து அவசியம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நான் வெஜிடேரியன் ஃபுட்டுன்னு வர்றப்ப உதாரணமா வந்து ரத்தம், குடல் அந்த மாதிரி வந்து அனிமல்ஸோடைய அந்த உறுப்புகளை எடுத்து சமைக்கிறப்ப ஐயோ பயங்கரமா ஸ்மெல் வருது, இதெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றீங்களோ அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து சைவ உணவுகள்ல ஒரு மேட்டிமையை புகுத்திடுறீங்க. அசைவ உணவுகள்னா ஒரு மாதிரி ஒரு தீண்டத்தகாத ஐட்டம் அப்படி ஐயோ இல்ல அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. ஏன் அந்த அருவருப்பு உணர்வை வந்து உணவோட நீங்க தொடர்பு படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அரிசி, பருப்பு அந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நாங்க சாப்பிடணும்னா அது சாப்பிட்ற அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லை. நாங்க வந்து எங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள்ல இருந்து ஏதோ ஒரு ஐட்டத்தை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி ஃபுட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட சாய்ஸ். எல்லாருக்குமே எல்லா ஃபுட்டுமே பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு தளத்துல வச்சு பாக்குறப்ப ஏன் இந்த உணவுகளை மட்டும் இப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா எழுப்பியிருப்பாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களும் என்ன சாப்பிடலன்னு அவங்களே அதை முடிவு பண்ணிக்கலாம். ரீஇன்ஸ்டேட்டிங் திஸ் ஃபேக்ட். அவங்க வெஜிடேரியன் சாப்பிடணும்னா சாப்பிடலாம், அசைவம் சாப்பிடணும்னா சாப்பிடலாம். என்ன பிடிச்சிருக்கோ, இப்போ இந்த நாட்களில் நான் வந்து அந்த 5 வகையான உணவு சாப்பிட்றவங்க சொன்னேன் இல்லைங்களா, அதில் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் ஏன் இப்படி வந்து உணவுகளையும் உணர்வுகளையும் ஒரு மாதிரி கொச்சப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியையும் வந்து வச்சிருப்பாங்க. கொச்சப்படுத்தி பேசுறீங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த உணவுகளை பற்றி ஏன் வெளியே பேசவே மாட்டேங்கிறீங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு கேள்வியையும் வந்து முன் வச்சிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம நடக்குது பார்க்குறோம், இதோட வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடியும் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த வரலாறு வந்து ஏன் ஒரு மாதிரி மறைக்கப்பட்டதாகவே இன்னை வரையிலும் இருக்கு. அதை ஏன் பெருசாக வெளியே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5-6 ஐட்டம்ஸ் தான் வந்து ரொம்பவே பெருசாக பிரசித்தி பெற்ற உணவுகளாக சொல்லப்படுது. அதை தாண்டியும் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அதை ஏன் வெளியே வந்து காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து வச்சிருப்பாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வெஜிடேரியனிசம் நான் வெஜிடேரியனிசம் கான்செப்ட் வந்து எப்படி இன்னைக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க.